ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில ஆள வந்தான். கிட்டத்தட்ட முதல் டைம் இந்த படத்தை வந்து பார்க்குறேன். ஒரு 2001 ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு ரீசன்னா நம்ம இவ்வளோ வருஷத்துல நிறைய சைக்கோ த்ரில்லர்ஸ் அண்ட் சைக்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து வந்துட்டோம். அதனால இது வந்து சிம்பிளா தெரியுது. பட் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு டைம்ல இது வந்து ரொம்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். அதை தாண்டி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதங்கள், அவங்க ரைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அதுவும் ஓவர் டோஸ் ஆயிடுச்சுங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ ஓவராலா படம் என்னன்னா ரொம்ப சிம்பிளா செட்டிலான ஸ்டோரி. பட் படத்துல எப்படி அந்த வில்லன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கணும், அதே மாதிரி கதையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது தான் என்னோட கருத்து. ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த ரைட்டிங் தான். அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் எல்லாமே அந்த டைம்ல இவ்வளோ அளவுக்கு புல் அவுட் பண்ணியிருக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி படத்தில் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக தான் பட்டுச்சு. பட் வந்த புதுசில் யாருக்கும் அது பெருசாக தெரிஞ்சுக்க போகிறது இல்லை. ஏன்னா அந்த டைம்ல இதுதான் இந்த ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறத பெரிய விஷயமாவே இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னா ரொம்பவே காமெடியாக தாங்க இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அது நம்ம தப்பு கிடையாது. என்ன சொல்றது, அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி வந்த படத்தை இப்போ எடுத்து பார்க்கறதுங்கிறப்போ அது அந்த மாதிரி தான் அமையும். பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் செலிப்ரேட் பண்றதுக்கு இருந்தாலும் படத்துல நிறைய நெகட்டிவ்ஸ் தான் உங்க கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படியே அச்சடிச்ச மாதிரி தெரியுது. என்ன ஒரு ரீசன்னா, பேப்பர்ல ஒரு விஷயம் எழுதிட்டாங்க, அதை அப்படியே எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க, அதை அப்படியே எடுத்துட்டாங்க. என்ன சொல்றது, திரும்பி பார்க்கும்போது அது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க மாத்திக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது. அவ்வளோ டைம் இந்த படத்துக்கு தேவையானா கண்டிப்பா தேவை கிடையாது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கலாம். ரீசெண்டா ரிலீஸ் ஆன ரீமாஸ்டர் வெர்ஷன் வந்து 2.5 மணி நேரம் தான். நிறைய எடிட் பண்ணி ப்ராப்பரான கட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் நிறைய நெகட்டிவ்ஸ் என் கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னு சொன்னால, அது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹீரோயின் வந்து இந்த படத்தில் வந்து கர்ப்பமாக இருக்க மாதிரி கிடைப்பாங்க. பட் எந்த இடத்துல வயிறு பெருசாகவே இருந்திருக்காது. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு சீன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க, என் குழந்தை வந்துட்டு வயிற்றுக்குள்ளே திரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு படத்தோட கிளைமேக்ஸில் தான் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ட்வின்ஸ்னே சொல்லுவாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து போனீங்க அப்படின்னா ஒரு சீன் சீக்வன்சஸ் இருக்கும். அதில் வந்துட்டு வில்லன் வந்துட்டு போறதுக்கு ஒருத்தன் வந்து கதவை திறந்து விட்டுருப்பான் ஒரு ஹோட்டல்ல. ஸோ அவன் வந்து அடுத்த சீன்லயே வந்துட்டு ஹீரோ பார்க்கும்போது ஒரு மீசை வச்சுட்டு முடியாடு இருக்கிறவரை பார்த்துட்டு இப்பதானே சார் உங்களுக்கு கதை திறந்து விட்டேன்னு கேட்பாட்டு, என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது அந்த இடத்துலலாம் ஒட்டவே இல்லை. படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் தான். பட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அவங்களோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க அப்பா வந்து ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ இதனால வந்துட்டு அவங்களோட சின்ன வயசு வந்து நல்லா இல்லை. ஒருத்தன் வந்து வேற அவங்க மாமா கூட போய் வளர்றான், ஒருத்தன் வந்து அவங்க அப்பா கூட வளர்றான். பட் ஒரு ட்ராஜடி நடக்குது. அதனால வந்து மனநல பாதிக்கப்படுறவனா மாறுறான். ஸோ இவன் வந்துட்டு பெண்கள்னாலே வெறுக்கிறான். ஸோ இவனோட தம்பிக்கு வந்துட்டு ஒரு பெண் வந்து கிடைச்சிருக்கா அப்படிங்கிறப்போ அவளை வந்து அவகிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற இவனோட மிஷனா எடுத்துக்கிட்டு அவன் தெரியும். இவன் பைத்தியம், அவன் சைக்கோ அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு சீன் சீக்வன்ஸ் வச்சாங்கன்னா ஓகே. பட் நிறைய சீன் சீக்வன்சஸ் இவன் வந்து பைத்தியம் அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சு ஓவரா லோட் பண்ணியிருப்பாங்க. அது தேவையில்லை எனக்கு தோணுது. 2 சீன் சீக்வன்சஸ்ல முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு பாடல்களும் நல்லா இல்லை. அது பிளேஸ் பண்ண இடத்துல நல்லா இல்லை. சம்பந்தமே இல்லாம ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு பாட்டு வரும். அது காண்டு தான் ஆச்சு. ஸோ எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை விட இன்னும் பெரிய விஷயமா நான் பார்க்குறது என்னன்னா, இந்த படத்தோட டப்பிங் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் படம் மாதிரியே தெரியல. அந்த டைம்ல ஹிந்திலையும் எடுத்திருக்காங்க, நான் தப்பு சொல்ல. ஒரு தமிழ் படம் மாதிரியே தெரியல. என்ன ரீசன்னா, ஆல்ரெடி வந்த ஒரு ஹிந்தி படத்தை தமிழ் டப்டு வெர்ஷன்ல பார்க்குற மாதிரி தான் ஒரிஜினல் வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அது வந்து பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். நிறைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ்க்கு டப்பிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட வாய்ஸ் எல்லாம் இந்த படத்தில் கேட்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க, இல்லை இந்த படம் பார்க்குறக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்னும் இதே மாதிரி வேற ஏதாச்சும் படம் சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லுங்க. நான் இன்னும் வேற ஒரு படம் பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன். This is signing off for Cinema Commentary.